ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு இதே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் டைரக்ஷனில் 2004 ரிலீஸ் ஆன படம் தான் 7 ரெயின்போ காலனி. இந்த படத்தோட இப்போ செகண்ட் பார்ட் இவங்க எடுக்கிறாங்க. இந்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன் ஒரு சீக்குவலாக தான் அவங்க எடுக்க போகிறாங்களா. ஸோ இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதற்கான வேலைகள் தொடங்கும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ பாதி ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா, மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் அவங்க ஷூட் பண்ணுற மாதிரி இப்போ பிளானில் இருக்காப்புலையா. இதே இன்றைக்கி வந்து செல்வராகவன் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் இதை பற்றி நிறையாவே ஷேர் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இல்லைனா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல நம்ம டைரக்டர் செல்வராகவன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் அவருக்கு என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த ரவி கிருஷ்ணா இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவருக்கு ஜோடியாக யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ரவி கிருஷ்ணாவுக்கும் செல்வராமனுக்கும் என்ன மாதிரி ஒரு படமாக இவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கோங்கரா டைரக்ஷனில் எஸ்கே அவரோட 25வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்புல பராசக்தி. இந்த படத்தோட அடுத்த ஷெடியூல் ஷூட்டிங் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்களா. இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான ஷூட்டிங் இவங்க ஸ்ரீலங்காவில் பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எஸ்கேக்கு 25வது படம் எப்படி அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான அப்டேட்ஸ் மேலும் அவங்க என்ன அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் மாரிமுத் டைரக்ஷனில் எஸ்டிஆர் அவர் 51 படத்தில் இப்போ நடிக்க போகிறாப்புல. இந்த படத்துக்கான இப்போ ஸ்க்ரீன் பிளே டைலாக்கான ஒர்க்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மந்த்துக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காப்புல நம்ம டேரக்டர் ஸ்வீட் மாரிமுத்து. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிஆர் வின்டேஜ் எஸ்டிஆராக இவங்க காமிக்க போகிறாங்களா. அதே மாதிரி இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சுருக்காங்கன்னா காட் ஆஃப் லவ் அப்படி ஒரு டைட்டில் இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓமை கடவுளே அதுக்கப்புறம் டிராகன் இந்த 2 படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சோ அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் எஸ்டிஆர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்களா. ஸோ சம்மருக்கு தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இப்போ மூவி டீம் இருக்காங்களா. இந்த கன்ஃபார்ம் அப்டேட் யார் கொடுத்தாங்கன்னா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் இந்த அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சம்மரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர் 51 காட் ஆஃப் லவ் என்ன மாதிரி ஒரு படமாக ஸ்வீட் மாரிமுத்து எஸ்டிஆரை வச்சு ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா சார் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யார் டப்பிங் பண்ணுறாங்கன்னா பூஜைகிட்டே இப்போ டப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. இவங்க தான் ஃபஸ்ட்டு டப்பிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான டப்பிங் பணிகள் மேலும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க டப்பிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பூஜைகிட்டே இப்போ டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த படத்தில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திக் சுப்ராஜ் என்னென்ன அப்டேட் அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா May 1 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா சாரை வச்சு என்ன மாதிரி ஒரு படமாக இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி நடிப்பில் அவரோட 25வது படமாக வந்திருக்க படம் தான் சக்தி திருமகன்.
இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நாளைக்கு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் ஆண்டனிக்கு இந்த 25வது படம் என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகிறோங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல நம்ம டேரக்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புலிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் மாரிமுத்து டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 21 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கான்செப்ட் நல்ல ஒரு கான்செப்டாக இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளில் 100 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 150 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் இந்த அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் மேலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 200 கோடி நெருங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐகே. அந்த படம் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் டிராகன் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எல்ஐகேக்கு கிடைக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் மித்ரன் டைரக்ஷனில் கார்த்திக் நடித்து வரப்போகிற படம் தான் சர்தார் 2. இந்த படத்துக்கான இப்போ டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் 1 விட சர்தார் 2 ரொம்ப கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே. டேரக்டர் பிஎஸ் மித்ரன் இந்த அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படம் வர ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்களே. இப்போதைக்கு இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இனி வரக்கூடிய டேஸஸ் எல்லாமே இந்த படத்தோட அப்டேட் என்ன மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரப்போகிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்துக்கான ஷூட்டிங் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கன்ஃபார்ம் போஸ்டரே இவங்க போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோன்னு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களா. இந்த படம் இப்போது ஷூட்டிங் எங்கே நடந்துட்டு இருக்குன்னா சென்னையில் இப்போ இந்த படத்தோட 15 நாள் ஷூட்டிங் இவங்க நடத்த போகிறாங்களா. அதே மாதிரி இந்த படத்தில் மோகன்லால் சிவராஜ்குமார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா நம்ம விக்ரமில் போலீஸ் கேரக்டராக நடித்த செம்பன் வினோத் அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா செம்பன் வினோத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதற்கான வேலைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்டேட் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. நான் ஒரு சின்ன கெஸ்ட் தான் சொல்கிறேன். இந்த படம் வர டேஸஸ் எல்லாமே இந்த படத்துக்கான என்ன மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது சென்னையில் இந்த படத்துக்கான 15 நாள் ஷூட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ளூஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரிலீஸ் ஆகிற படம் என்னென்னா கூலி. அந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2 நெல்சன் 1 விட 2 எப்படி அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அடுத்த அப்டேட்ஸோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. Thank you.